எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இருக்கிறவங்கிறது பார்த்தா தெரியும். அதுக்கு மாற்று கருத்தா, அதாவது மாற்று வார்த்தையே ஒரு வார்த்தை சொல்லலாம். எப்படி அப்படியே சொல்ல முடியாது. யார் இருந்தாலும் சரி, இட்ஸ் லைக் தேர்ட் பார்ட்டிஸ் ஒருத்தங்க மீட் பண்ணும்போது நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம், சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் கடவுள் எதிர்பார்க்குறது ஒரு விஷயம்தான், என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய சிரமங்கள் வந்து உருவாக்குனது யாருனால? நம்மனால. ஸோ நம்மனால அப்படிங்கிறது நம்மளுடைய பேரண்ட்ஸு, ஸோ அவங்களுடைய கஷ்ட சூழ்நிலைகள் அப்படியெல்லாம் வரும். அப்போ என்றைக்குமே நம்ம யார் கேட்டாலுமே நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறத விட சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அருமையான இந்த மதிய வேலையில் ஐயா சடனாக ஒரு ஃபோன் கால் பண்ணோன்னே எதையுமே யோசிக்கல. ஏன்னா அடுத்தடுத்தது மீட்டிங்ஸ் இருக்குது. ரெகுலரைஸ்டு மீட்டிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு தேவை என்னன்னா வளர்ந்தவங்க கிடையாது, வளர இருக்கிறவங்க. ஸோ நீங்களாம் வளர இருக்கிறவங்க, நாட்டின் வளர்ச்சி தான் வந்து முக்கியங்கிறது கவர்மெண்ட் சொல்லும். அது போல் உங்களுடைய வளர்ச்சியை தான் நீங்கள் வந்து முதல்ல பார்க்கணும். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு முதல் வணக்கத்தை வந்து என்னை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய நேம் டாக்டர் ஷெரீஃப். நான் ஆக்சுவலி பிபிஏ எம்பிஏ பிஹெச்டி டாக்டர். லேபர் லா முடிச்சிருக்கேன். அது இல்லாமல் கேட்ரிங் சர்வீசஸ் அதில் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். ஸோ என்னுடைய பேர் வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் பேருக்கு பக்கத்தில் போடக்கூடிய படிப்பை வந்து பெருசாக போடுவாங்க. அதனால சிம்பிளாக நான் டாக்டர் ஷெரீஃப் இதோட நான் நிறுத்திடுறது. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து எல்லாருமே ஜீனியஸ் கிடையாது. சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், என்னையை பற்றி முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ எம் நாட் ஜீனியஸ். நான் 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில். எடுத்தோடனே எங்களுடைய வம்சத்தில் குலத்தொழில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியர் பிராண்டு. மன்னான் பீடி, திவான் பீடி, அதுக்கப்புறம் சூப்பர் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஸ்டீல்ஸு, இது போல் வந்து சேலமில் மிகப்பெரிய நேமில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ஸு. இவங்க பையன் வந்து ஃபெயில் ஆகிட்டான். உடனே என்ன பண்ணுறாங்க, ஐயா போத்தன போர்வை, அது வந்து பெருமைக்காக, அவங்களுடைய பெருமைக்காக ஒரு போர்வை போக்குறாங்க. நீ வந்து முதலாளியாக உட்காந்துக்க, தொழிலை செய் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலை தெரியாது. அப்போது வேலை செய்கிறவனும் என்ன பண்ணுவான், ஏய் இதை சைடா அதை சைடானும். அப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல டிக்னிட்டி இஷ்யூ வரும். அப்போது எதிர்பாராத விதமாக ஒருத்தர் சந்திக்கும் போது பார்க்கும், எடுத்து எழுதலாம்ல நீங்கள் அப்படின்னாங்க. அகைன் நான் வந்து எடுத்து எழுதுகிறேன். மேக்ஸு கணக்கில் வெறும் 6 மார்க். திரும்ப ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு, நீங்கள் எடுத்து எழுதலாம் அப்படின்னு. எடுத்து எழுதும்போது அப்புறம் தான் தெரிஞ்சது என்னுடைய வலிமை என்னன்னு. 93 மார்க்கு, அதே பப்ளிக்கில். அது எடுத்து சொல்றதுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும். அந்த எந்த இடத்துல கிடைக்கும், நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜஸ்லேயோ ஸ்கூல்ஸ்லேயோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு கிடையாது. வெளியில் இது போல முக்கியமான ஆட்கள் இது மாதிரி மீட்டிங் சமயத்தில் யாரையாவது கூப்பிட்றவங்களை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அகைன் டைரெக்டாக கரஸில் வந்து +2 முடிக்கிறேன். முடிச்சுட்டு சரி எங்கள் காலேஜஸ் எங்கே போகலான்னு பார்க்கும்போது விநாயகா மிஷன் காலேஜில் பிபிஏ போய்ட்டு ஜாயின் பண்ணேன். பட் +2 முடிக்கிறதுக்கு அந்த கேப்பில் சிறுரைஸ் காலேஜஸில் கேட்ரிங் சர்வீசஸ் 1 இயர் டிப்ளமோ கோர்ஸு டைரெக்டாக பண்ணிவிட்டு பார்ட் டைமாக நான் படித்ததில் தான் +2 முடிச்சிட்டேன். பிபிஏ தென் எம்பிஏ முடிச்சுட்டேன். ரைட், அதுக்குள்ளார வயசாகிடுச்சு. என்ன வயசாகிடுச்சுன்னு அப்படியே யோசிக்கிறீங்க. 26 27 வயசு ஆகிடுச்சு. என்ன பண்ணுவாங்க, 26 27 வயசு ஆனோடனே என்ன பண்ணுவாங்க வீட்டிலலாம், அதே தான் பஞ்சாயத்து ஸ்டார்ட்டு. பார்க்க ஆரம்பித்தாங்க. சரி நீ பார்க்குறியா நாங்கள் பார்க்கவா, உனக்கெல்லாம் வந்து படிக்காத பிள்ளைய தான் கட்டி வைக்கணும், இப்படி தான் பண்ணணும். எங்கள் எம்பிஏ தான் நான் முடிச்சிட்டேங்க. திரும்ப எங்கே டார்கெட் வைக்கிறாங்க, எவ்வளோ வெள்ளையாக இருந்தாலும் அந்த கருப்பு பிள்ளையை தான் சொல்லுவாங்க. அதுதாங்க உங்களுக்கு அழகாக இருக்குது.
அது போல நம்ம வாங்கின கருப்பு புள்ளியை தான் சொல்றாங்க, நீ தான் 10வதுலேயே ஃபெயில் ஆகிட்டியடா. யோ இன்னைக்கு பாஸ் பண்ணிட்டேன், நல்லா இருக்கேன். அது எங்களுக்கா தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதை செய்யும் போது தான் ஒரு அம்மா வந்து கண்ணில் பட்டாங்க. ரைட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு பேசிட்டு அரேஞ்ச் பண்ணாங்க. இல்லைங்க, நீங்கள் நல்ல ஒரு தொழிலில் நீங்கள் இறங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எதையுமே சொல்ல முடியும்ட்டாங்க. சரி, நானுமே நிறைய வேலைக்கு போகலான்னு போய் இன்டர்வியூஸ்க்கு கொண்டு போய் கொடுக்க போனால் ஓவர் குவாலிஃபைடுங்க நான் வந்தேன். இன்னொரு இடத்துக்கு போனால் ஓவர் குவாலிஃபைடு, இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்வீங்களான்னு கேட்குறாங்க. எங்கே போவீங்க? ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு 2012 மேரேஜ் பண்ணிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சது. இருந்தாலுமே 2012 ஜாப் இல்லை, ஜாப்லெஸ். ஒரு ஃபேமிலி மேன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஜாப்லெஸ் எப்படி இருக்கும்? ஒருத்தர் ஒரு விதமாக பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போல்லாம் இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் குழந்தைங்களை வளர்த்து அவங்க ஒரு +2 ரேஞ்சுக்கு வந்தாலே வீட்டில் சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் 2012 ஜூன் 6ஆம் தேதி இதே சேலத்தில் 6500 ரூபாய் சேலரியில் திரும்ப சேலத்தில் வந்து களை இறங்குறோம். அடுத்த 3 மாதம் சேலரி டபுள் ஆயிடுச்சு, 12,000 ரூபா. ஏன்? எக்ஸ்பீரியன்ஸ், ஹார்ட் ஒர்க்ஸ். நார்மலாக ஒர்க்கிங் ஹவர்ஸ் 10 o'clock to 6 o'clock இருக்கும். நான் வந்து 9:30 நைட்டு 10:30 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மேனேஜருங்கிற பொசிஷன் வந்தது. அந்த கம்பெனியில் திரும்ப அடுத்த 6 மாதத்தில் எந்த கம்பெனிக்கு நான் ஒரு சாதாரண இன்டர்வியூக்கு வந்தனோ அதே கம்பெனியில் பிரான்ச் மேனேஜரான. தென் என்னுடைய ப்ரொமோஷன் டே பை டே இன்க்ரீஸ் ஆச்சு. பேன் இண்டியா அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் 2015 இன் கண்ட்ரி கிளப். 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வித் இன்சென்டிவ். முக்கியமாக 3 காரணம் சொல்லுவாங்க. அதாவது ஜாப்ல இருக்கும்போது அவன் வந்து ஒருத்தனை காக்கா பிடிச்சு போனான், இப்படி பண்ணா அப்படி பண்ணா. நார்மலா வெளியில உலகத்துல சில விஷயங்கள் வந்து பேசப்படும். என்ன பேசப்படும்? ஒண்ணு சுயநலம், இன்னொன்னு பொதுநலம். ஏமாந்துட்டானா பொதுநலம், தன்னைத்தானே எடுத்து போட்டுக்கிட்டா சுயநலம். ரைட்டுங்களா? ஆனா இதுக்கு நான் வந்து மாற்றா வேற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சேன். என்னது? யாராவது சொல்லாமே. தன்னலம். என்னது மீனிங்? அதுதான் நம்ம செல்ஃபிஷ். தன்னலம் இங்கிலீஷ்ல அழகான வேர்டு. இங்கிலீஷ்ல எக்ஸலண்டா வரும் அதோடைய சென்டென்ஸ். ரைட்டு, கரெக்ட். இங்கிலீஷ்ல அதோட மீனிங் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அந்த சென்டென்ஸ் சொல்லும்போது அழகா இருக்கும். செல்ஃப் இன்ட்ரெஸ்டட், அதாவது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்குள்ளார அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க முதல்ல வளர்க்கணும். ரைட்டுங்களா? அப்போ உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம புதுமையா ஒரு விஷயத்த வந்து திங்க் பண்ணும்போது எல்லாத்துலயுமே புதுமையா திங்க் பண்ணணும். அப்போ பொதுநலத்துல போயிட்டு நீங்க வேலை செய்யும் போது உங்களை பொதுநலன்னு சொல்லுவாங்க. சுயநலவாதி அப்படின்ற போது சுயநலவாதின்னு வாங்க. நீங்க தன்னலவாதியா இருந்துட்டு போங்க. அப்போ என்ன ஆகும்? எல்லாரும் படம் பார்க்குற பழக்கம் இருக்கும். அஜித் சொல்லுவாரு, நம்ம கூட இருக்கிறவங்களை நாம பார்த்துக்கிட்டா மேலே இருக்கிறவங்க நம்மளை தானா பார்த்துக்குவாங்க. அந்த வேலையை தான் நான் பண்ணேன். அவர் படத்துல சும்மா ஒரு ரீலுக்காக சொல்லியிருப்பாரு. நம்ம ரியல்ல நான் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் அப்படிதான் இருக்கேன். 2017 கிரைஸ்ட் ஹாலிடேஸ் அண்ட் டிராவல்ஸ்னு ஒரு கம்பெனியை சொந்தமா எடுக்கலான்ட்டு வரும்போது என்னுடைய இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் to 20,000 ரூபாய். இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படிங்கிறப்போ யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு டூர் புக் பண்ணுறவங்க, டிக்கெட் புக் பண்ணுறவங்க யாருமே வரல. ஸோ அடிஷ்னலாக என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் அடுத்தடுத்த பிஸ்னஸஸ். ஸோ அந்த டைம் நான் வந்து பிஹெச்டி டாக்டரேட் வந்து படிச்சுட்டு இருக்கேன். முடிக்க ஒரு நேரத்தில் இன்டர்ன் வந்துருச்சு. போயிட்டு எல்லாமே அட்டென்ட் பண்ணிட்டு பேக் டு பிஸ்னஸ் வரும்போது இந்த பிஸ்னஸை
வேற ஒரு கம்பெனியில் 12 மணி நேரம் எப்படி ஒர்க் பண்ணமோ அதே போல் இங்கே 14 மணி நேரம் ஒர்க் பண்ண, நைட்டு தூங்குறது 1 மணிக்கு, காலையில் எந்திரிக்கிறது 6:30 மணிக்கு. இதே வேலையை தான் பார்த்துட்டு ஃபர்தரா ஃபைனலி இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து டோட்டலாக 5 கம்பெனி. அப்ராட் எஜுகேஷன்ஸில் நாங்கள் இங்கேருந்து டாக்டர் படிக்கிறதுக்காக பிலிப்பைன்ஸ்க்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறோம். ஸோ எந்த விலகத்தில் வந்து எந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் ஸ்டடீஸ்க்கு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் எடுத்து தரப்படும். ப்ளஸ் அடிஷ்னலாக கிரைஸ்ட் ட்ராவல்ஸ் அப்படிங்கிறது டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், வேர்ல்டில் நீங்கள் எங்கேனாலும் டூர் போயிட்டு வரலாம். கிரைஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டு எங்கள் பேரில் 11 லாரி இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், உலகம் வந்து ரொம்ப சின்னது. இங்கேருந்து பார்த்தா தான் பூமி பெருசாக தெரியும், அங்கே வச்சா சின்னதாக தான் தெரியும். ஸோ உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. உங்கள் கூட இருக்கக்கூடிய தன்னலம் உள்ள உள்ளங்களை வந்து முதல்ல சேர்த்திக்கணும். அப்போ தான் உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க. அதை வந்து சேர்த்த பழகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றணும். எவ்வளோ சிரமங்கள் பட்டு எல்லாமே செய்கிறீங்க. ஸோ அதே சமயம் அப்பா அம்மா ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு வந்து பயங்கர கடுமையாக இருக்கும். பட் அதே நீங்கள் ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. எங்கள் அப்பா வந்து என்னை திட்டதுனால தான் இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் அப்படிங்கிறத நான் தாராளமாக சொல்ல முடியும். அவர் அன்பாக வளர்த்திட்டு சொஃபசிகேட்டடான ஒரு லைஃப்பை தந்திருந்தா நான் இது மாதிரி ஸ்டேஜஸ்க்கெல்லாம் நான் கண்டிப்பாக வந்திருக்க முடியும். என்னதுன்னு தனிப்பட்ட திறமை, என்னுடைய தொழில், என் தொழிலை இன்னைக்கு நான் லாக் பண்ணிட்டு கூட போக முடியும். ஆனால் எங்கள் அப்பாவுடைய தொழிலில் நான் இருந்திருந்தா எங்கே போகிறேன், எதுக்கு வரேன், 10 கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஸோ நாம் 10 பேருக்கு செய்கிறவங்களாக தான் இருக்கணும். அதை எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே என்ன ஸ்கோர் எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. யார் ஃபர்ஸ்ட் மார்க்கு ஸ்டார்ட் ஆகுது? இல்லை லாஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்களே. ஓகே சரி. இங்கே வந்து நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணும்போது எது மாதிரி விதத்தில் ஸ்டடீஸ் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, எப்படி தெரிஞ்சுக்கலாமா? எப்படி பண்ணுறீங்க? ஸோ எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியாது. ஒரு சாப்டர் ஒருத்தருங்க ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம சொல்லித்தர நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்களா, வெளிச்சம் வந்துருச்சு, சொல்லி முடிச்சோட வெளிச்சம் வந்துருச்சா, உங்களுக்கு உண்டானது எனக்கு உண்டானது இல்லை. இப்போ நீங்கள் சொல்லித்தரும்போது உங்களுக்கு தானாக ஒரு நல்ல வெளிச்சங்கள் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண கற்றுக்கோங்க. அதே சமயம் என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத எல்லாமே கேட்க ஆரம்பிக்கும். ஒரு ரூல்ஸ்னால் அந்த ரூல்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கெட் குட் ரெகக்னைசன்ஸ். அதே போல் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஸ்டேஜில் வந்து பேசுறது, மற்ற மக்கள்கிட்ட பேசும்போது அந்த ஃபியரை வந்து விட்டுருங்க. எங்கே போய் உங்களை பேச வச்சாலுமே நீங்கள் போய் பேசணும். அந்த லெவலில் வந்து உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கணும். ரைட்டா? யாரையுமே சாதாரணமாக இடம் போடாது. அவங்கக்கிட்ட இருக்கிற திறமை என்னங்கிறது ஒன்று பேச்சு மூலியமாவோ இல்லை அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் மூலியமாவோ கேட்டு நீங்கள் அந்த திறமையை வளர்த்திக்கிறதுக்கு பாருங்கள். எல்லாருமே வந்து நம்ம சரிசமம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இவர் உயர்ந்தவர், இவர்கிட்ட போகலாமா கேட்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் விட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டை நம்ம வந்து எந்த இடத்துல வேணாலும் காட்ட முடியும். ஸோ அதை வந்து கரெக்டாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு தேவையான நெக்ஸ்ட்டுக்கு உண்டான ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்கிட்ட சார் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நான் ரெகுலராக உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களுக்கெல்லாம் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எங்களோட ஃபீல்டுக்குமே எனக்கு நான் இப்போ பண்ணுற பிஸ்னஸ்க்குமே சம்மந்தமே இல்லை. படித்ததுக்கும் ஃபீல்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பெண்களால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்றதுனால எனக்கு அந்த இது வந்து நம்ம எப்போவுமே பெண்களை வந்து எல்லாருமே கொஞ்சம் இதாக தான் பார்ப்பாங்க, சாதி தான் பார்ப்பாங்க, அவங்களால முடியாது அப்படின்னு. ஆனால் நம்மளால் முடியும் அப்படின்றது நம்ம தான் அதை டிசைட்
பெண்கள் அப்படின்னாலே கொஞ்சம் ரொம்ப டாமினேட் பண்ணி தான் பேசுகிற உலகம் இது. ஆனால் அதுலேயும் நம்ம மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு சின்ன பொட்டிக் ஒன்று ஆரம்பிச்சு இப்போ அதில் அடுத்த லெவல் நம்ம போயிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டிச்சிங் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நான் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க. இந்த கல்லல் இந்த அடுப்பு செய்யறதுக்கு கல்லெல்லாம் தூக்கி போட்டு